இன்னைக்கு நாம இந்த அற்புதமான ஒரு ஏஐ டிவைஸ அன்பாக்ஸ் பண்ண போறோம். ஸோ வாங்க எப்படி அன்பாக்ஸ் பண்ணிட்டு அது கூட எப்படி பேசுறோம்னு பார்க்கலாம். வாட் கேன் யூ டூ ஃபார் மீ? I can assist you with a variety of tasks like booking tickets, making calls or texts, providing information, setting reminders, and much more. Just let me know what you need, and I'll do my best to help you out. Book a ticket from Coimbatore to Delhi in a business class. Ticket from Coimbatore to Delhi in business class has been booked. Wow, that's so nice. You booked the ticket. Can you check my messages and tell me is there any messages for me? I've checked your messages, and there are no new messages for you at the moment. Anything else you'd like me to do? Okay. Can you check my missed calls? Is there anyone called me? Or if no one called, just let me know if no one is called. There are no missed calls at the moment. Anything else on your vlog agenda or any other tasks you need assistance with? What is in front of me? In front of you, there's a camera, and then there's a laptop. Anything else you need help with for your vlog? இந்த வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது ஒரு ஃபேக் வீடியோ அப்படின்ட்டு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து என்னன்னா இதை பத்தி ரிவ்யூலாம் பார்க்க போறது இல்ல, இதுக்கு பின்னாடி இருக்க பிசினஸ் அண்ட் அவங்க வந்து சீட் பண்றாங்களா இல்லையா அப்படிங்கறத பார்க்க போறோம். ஸோ வெல்கம் டு SSK Tech Podcast. நம்ம இந்த சிப், ஸோ இந்த சிப் இருக்கு இல்லையா, ஹியூமன் ஏஐ பின். இவனுக்கு அண்ணன் ஒருத்தன் இருக்கான், ரேபிட் MQ RQ அப்படின்னு சொல்லிட்டு, அவன் வேற ஒருத்தன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இன்னைக்கு இவனை மட்டும் பார்ப்போம். அண்ட் இதில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த கான்ட்ரவர்சியல் டாபிக் வந்து என்ன அப்படின்னா, ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஸோ என்ன அப்படின்னா, அந்த பர்டிகுலர் பர்சன் வந்து இந்த சிப் வந்து நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஹானஸ்ட் ரிவ்யூ வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அதனால நிறையாவே வந்து என்னன்னா இஷ்யூஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ அது அவங்களோட ப்ராப்ளம். என்னோட ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, எனக்கு ப்ராப்ளமே இல்லைங்க முதல்ல. ஸோ அதான் வந்து பாயிண்ட். நான் என்னோட ஒப்பீனியன் வந்து ஷேர் பண்றேன். ஸோ இந்த சிப் என்ன, இதோட ஃபியூச்சர் என்ன, அண்ட் மோர் அதெல்லாம் தாண்டி இந்த சிப் கம்பெனிஸோட ஃபவுண்டர்ஸ் அவங்களோட விஷன் மிஷன், ஒருவேளை இது ஒரிஜினலாகவே ஃபேக் கம்பெனியா இல்லை அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இதை பண்ணாங்களா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நாம் இருக்கிற சோர்ஸை வச்சு சும்மா ஒரு அனலைஸ் பண்ண பார்க்க போகிறோம். இது வந்து ட்ரூத், இது வந்து ஃபேக் அப்படின்னு கிடையாது. ஸோ இதில் சொல்கிற கான்செப்ட் வச்சு நீங்கள் எது ட்ரூத் எது ஃபேக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து முடிவு பண்ணுங்க. ஸோ லாஸ்ட்டாக வந்து அதையும் பார்ப்போம். ஸோ ஹியூமன் ஏஐ, ஸோ இவங்கன்னா 2 கோஃபவுண்டர்ஸ்னாலே மினிமம் 2 பேர் இருந்தால் தான் கோஃபவுண்டர்ஸ். அதான். ஸோ 2 பேர் இருக்காங்க. ஸோ ஒரு லேடி ஒரு மென், ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஸோ இவங்க வந்து என்னன்னா ஆப்பிள்ல இருந்து வெளியே வந்தோ ஃபயர் ஆயோ. ஸோ தட்ஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். ஸோ வெளியே வந்து என்னன்னா 2019 வெளியே வராங்க. வந்துட்டு ஒரு கம்பெனி ஒன்று ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ 2019 அவங்களோட பிளான் என்ன அப்படின்னா, இந்த ஐஃபோன் கில்லர் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, அந்த ஃபவுண்டர், ஒன் ஆஃப் த கோ ஃபவுண்டர் வந்து என்னன்னா ஐஃபோனோட டிசைன்ல வந்து ஏர்லி ஸ்டேஜ்ல வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதனால சரி ஓகே வெளியே வந்துட்டு ஒரு ஐஃபோன் கில்லர் வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்றப்ப இந்த ஒரு ஹியூமன் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து அப்பவே வந்து என்னன்னா அவங்க வந்து ஏஐ சிப் தான் கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை, ஆனால் ஏஐ இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து அவங்களோட பாயிண்ட். பட் ஆனால் அது வந்து இந்த மாதிரி சிப்பா வருமா, இல்லை ஒரு ஆப்பா வருமா, இல்லை வந்து ஒரு தனி டிவைஸா, ஃபார் எக்ஸாம்பிள் அது ஒரு தனி வாட்சா, இல்லை வந்து அது தனியாக ஒரு எப்படியோ டிவி லேப்டாப் இல்லை இந்த மாதிரி வந்து ப்ளூடூத் எப்படி வருமோ யாருக்கும் தெரில. அண்ட் அவங்களோட விஷன் அண்ட் மிஷன் வந்து என்ன அப்படின்னா, ஹியூமன்ஸை டெக்னாலஜில இருந்து கொஞ்சம் ரிலீஃப் பண்ணிட்டு, அதாவது ஸ்க்ரீன் அடிக்ஷன்லேருந்து கொஞ்சம் ரிலீஃப் பண்ணிட்டு அவங்கள மோர் அண்ட் மோர் லைஃப்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் வந்து விஷன் அண்ட் மிஷனாக இருந்துச்சு. அவங்களோட வெப்சைட்ல போய் பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் இருக்கும். ஸோ வெப்சைட்டோட அஃபிஷியல் பிளாக். ஸோ யார் யாரும் என்னென்னமோ சொல்லுவாங்க, பட் அதெல்லாம் வந்து நம்ம பார்க்க தேவையில்ல. ஸோ அவங்களோட வெப்சைட்ல என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத எடுத்து பார்க்கும்போது அவங்க சொல்றது வந்து என்னன்னா திஸ் திங் தான். ஸோ இந்த மாதிரி வந்து ஹியூமன் வந்து மோர் சென்சிபிளா மாற்றணும், ஐ மீன் ஸ்கின் அடிக்ஷன் வந்து மாற்றி ஒரு ரியல் வேர்ல்டுக்கு வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறதா வந்து என்னன்னா அவங்களோட ஒரு ஒன் ஆஃப் த விஷன் அண்ட் மிஷன்ல ஒரு பார்ட்டா இருந்திருக்கும். இல்லை அதான் விஷன் அண்ட் மிஷனான்னு தெரியல. ஸோ அவங்களோட மிஷன் வந்து ஸ்க்ரீன்ல போடுறேன் பார்த்துக்கோங்க. ஸோ அதான் வந்து அவங்களோட மிஷன். மோஸ்ட்லி சொல்ல வர்றது என்ன அப்படின்னா இந்த திங் தான், ஹியூமன்ஸை வந்து மோர் அண்ட் மோர் டெக்னாலஜி அடிக்ட்ல இருந்து கொண்டு வந்துட்டு அவங்கள வந்து நார்மலா ஹியூமனா வந்து
டெக்னாலஜி யூஸ் பண்ணலாம், பட் ஆனால் வந்து அந்த ஸ்க்ரீனை பார்த்து, அதாவது ஐஃபோன் யூஸ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறது தான் வந்து அவங்களோட ப்ரைமரி இதாக இருந்திருக்கு. ஸோ திஸ் த திங். ஸோ இப்போ இதுக்கு வந்து என்னன்னா அவங்களோட விஷன் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கு. ஸோ இது வந்து என்னன்னா மிஷன் மட்டும் தான் வச்சிருக்காங்க, பட் ஆனால் அவங்களோட கம்ப்ளீட் விஷன், ஸோ ஸ்டார்ட் டு எண்ட், எஸ். ஸோ அதுதான் வந்து என்னன்னா அவங்களோட விஷன் வந்து கிளியராக வந்து இவங்க எங்கேயுமே இங்கே போடலைன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து சொல்லியிருப்பாங்க. ரீசெண்ட் டேஸில் வந்து நான் ஒரு பார்க்கறது வந்து என்னன்னா, நிறைய யூடியூப் சேனல்ஸில் நான் பார்க்குற ஒரு விஷயம் வந்து என்னன்னா, ஏஐன்னு இருந்தால் போதும் ஃபன் பண்ணிடுறாங்க, ஏஐன்னு இருந்தால் போதும் ஃபன் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஃபண்டிங் வந்து எப்படி நடக்கும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில், ஏன் அப்படின்னா நானும் ஒரு கப்புள் ஆஃப் ஃபண்டிங் மீட்டிங்ஸ்லாம் அட்டன் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு சில ஃபவுண்டர்ஸ் வந்து என்னன்னா ஃபண்டிங் மீட்டிங் போயிட்டு ரிஜெக்ட் ஆகிலாம் வந்திருக்காங்க. ஸோ அதில் எனக்கு தெரிஞ்ச ஒரு நாலேஜ் வந்து என்ன அப்படின்னா, உங்களோட ப்ராடக்ட்டை பொறுத்து உங்களோட ஃபண்டிங் வராதுங்க. ஸோ தட்ஸ் த ப்ரைமரி திங். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற டெக்னாலஜியை பொறுத்து உங்களுக்கு வந்து ஃபண்டிங் வரவே வராது. ஸோ எப்படி வரும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட விஷன். ஸோ உங்களோட விஷன் வந்து கிளியராக இருக்கணும். அண்ட் அது வந்து ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்கும். அந்த மாதிரி ஃபியூச்சரிஸ்டிக்காக இருந்தால் தான் ஒரு இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஓகே, அவங்கள வந்து என்னென்னா அவங்களுக்கு வந்து என்னன்னா அந்த மாதிரி ஒரு பூம் ஆகும் அவங்களுக்குள்ள. ஓகே, ஸ்பார்க் வரும். தோனி சொல்ற மாதிரி ஸ்பார்க் வரும். அந்த ஸ்பார்க் வந்துச்சு அப்படின்னா பூம், அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். உடனே வந்து இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா அவங்களோட மார்க்கெட் சைஸ் அப்படின்னுவாங்க, டேம் அப்படின்னு சொல்லுவாங்க, டோட்டல் அட்ரஸபிள் மார்க்கெட். அதுக்கப்புறமேட்டுங்கன்னா ஓவரால் மார்க்கெட். ஸோ இந்த மாதிரி ஒரு லேயர் இருக்குங்க. அதில் கீழே இருந்தால் மேலே வருவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க அந்த குட்டி சர்க்கிள், அதாவது என்னன்னா இமிடியேட் டார்கெட் ஆடியன்ஸ் யாரு அப்படிங்கிறது தான். ஏன் அப்படின்னா ஒரு ப்ராடக்ட் ரெடி பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான டார்கெட் ஆடியன்ஸ் வந்து ரொம்ப பெருசாக இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஐஃபோன் இருக்காங்க அப்படின்னா, ஐஃபோன் வந்து என்னன்னா எல்லா ஸ்மார்ட் ஃபோன் யூசர்ஸுமே யூஸ் பண்ணலாம், ஃபைன். பட் அதோட லான்ச் பண்ணும்போது இமிடியேட் டார்கெட் ஆடியன்ஸ் யாரு? பிஸ்னஸ் கிளாஸ் பீப்புள். ஸோ அந்த மாதிரி தான் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. பட் நீங்கள் சொல்லலாம் இல்லை வந்து அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த இயர்லி அடாப்டர்ஸ், அது வந்து இங்கே வந்து ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று வந்து இயர்லி அடாப்டர்ஸ். ஸோ இயர்லி அடாப்டர்ஸ் வந்து என்னன்னா புது விஷயங்களை ட்ரை பண்ணுவாங்க. அவங்கள வந்து ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட்டாக வந்து பிரிக்க முடியாது. ஓகே, பிஸ்னஸ் பீப்புள் மட்டும்தான் இயர்லி அடாப்டர்ஸாக இருப்பாங்க அப்படின்னு கிடையாது. ஸோ இதை வந்து என்னன்னா இயர்லி அடாப்டர்ஸ் இல்லை வந்து ஃபேன் பாய்ஸ். ஸோ இந்த மாதிரி ரெண்டு கேட்டகரி, இது ரெண்டுமே ஒரே மாதிரி தான் வரும். ஸோ ஃபேன் பாய்ஸ்ங்கிறவங்க ஒரு பர்டிகுலர் பிராண்டோட இயர்லி அடாப்டர்ஸாக இருப்பாங்க. பட் ஜென்ரலாக இயர்லி அடாப்டர்ஸாக இருக்கவங்க நிறைய ப்ராடக்ட்ஸில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ப்ராடக்ட்ஸ் வருது அப்படின்னா அதெல்லாம் இயர்லி அடாப்ட் பண்ணுறவங்க அந்த இயர்லி அடாப்டர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இயர்லி அடாப்டர்ஸ் டிஃப்ரெண்ட், அந்த இயர்லி ஸ்டேஜ் கஸ்டமர்ஸ் டிஃப்ரெண்ட். ஸோ அந்த ஆடியன்ஸ் டிஃப்ரெண்ட், இது டிஃப்ரெண்ட். ஸோ இது ரெண்டுலையுமே வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் அந்த ஃபண்டிங் கொடுக்கறதுக்கு அவங்க பார்க்கறது வந்து என்னன்னா அவங்களோட இமீடியட் ஆடியன்ஸ் யார். ஸோ அதுதான் வந்து பிரைமரி திங். ஸோ அந்த இமீடியட் ஆடியன்ஸ்க்கு ஒரு ப்ராடக்ட், இதில் வந்து ரெண்டு கேட்டகரி இருக்கும். ஆல்ரெடி ப்ராடக்ட் லான்ச் பண்ணி அது மூலயமா வந்து அதை மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு வந்து என்னன்னா நீங்கள் வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணுறீங்க. ஸோ அப்போது அந்த சேல்ஸு எந்த மாதிரிலாம் எவ்வளோ போயிட்டு இருக்குன்னு டீட்டெயில்ஸ் வரும். இல்லை என்கிட்ட வந்து ப்ராடக்டே இல்லை, இனிமேல் தான் நான் வந்து மேக்கே பண்ண போகிறேன். அதுவும் இந்த ஹியூமன் ஏங்கிற மாதிரி ப்ராடக்ட்லாம் வந்து என்னன்னா ஹார்ட்வேர் ப்ராடக்ட்னு போகும்போது உங்களுக்கு சாஃப்ட்வேர் மாதிரி சீப்பாக முடிஞ்சிடாது. சாஃப்ட்வேர் வந்து இருக்கிறதே ரொம்ப ஈஸி, ஐ மீன் சீப் டு பில்ட். என்ன ஸ்கேல் ஆக நீங்கள் நிறைய பே பண்ணணும். பட் ஆனால் வந்து ஹார்ட்வேர் அப்படி கிடையாது. ஹார்ட்வேர் ஸ்கேல் ஆகும்போது தான் அந்த என்னன்னா உங்களுக்கு ரொம்பவே ரேட் கம்மியாக இருக்கும். பட் ஆனால் நீங்கள் சின்ன யூஸ் கேஸ்க்குலாம் கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரேட் அதிகமாக தான் இருக்கும். எல்லாத்துக்கும் தெரியுது. பட் யா, ஸோ அந்த ஹியூமன் ஏக்கே வருமே. ஸோ ஹியூமன் இல்லை, நம்ம வந்து எங்கே இருந்தோம் அப்படின்னா ஃபண்டிங் அதில் வந்து எஸ். ஸோ அந்த இமீடியட் ஆடியன்ஸ் யாரு, ஸோ அவங்களுக்கு இயர்லி ஸ்டேஜில் எவ்வளோ ஃபண்டிங் வரும் அப்படிங்கிற அந்த டீட்டெயில் வரும். ஸோ அதுதான் வந்து என்னன்னா இந்த மாதிரி ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ். ஸோ ஈவன் இந்த ஹியூமன் ஏலுமே வந்து என்னன்னா 3-4 ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் யாரோ இருக்காங்க அப்படின்னு வந்து படித்தேன். ஸோ அதுவும் வந்து போடுற பார்த்துக்கணும். ஸோ இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் வந்து வரும். ஓகே, இப்படி வந்து வரும். இந்த மாதிரியான ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க. நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்னன்னா அந்த ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸை நாம் வந்து சக்ஸஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த அமௌண்ட் பத்தலை அப்படிங்கும் போது தான் நம்ம வந்து என்னன்னா நெக்ஸ்ட் வந்து சீரீஸ், அதாவது ப்ரீ சீரீஸ், சீரீஸ் ஏ, சீரீஸ் பி அந்த மாதிரி வந்து போவாங்க. ப்ரீ சீரீஸ் 1, ப்ரீ சீரீஸ் 2 அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி ப்ரீ சீரீஸ் போகும்போது அங்கே வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி என்ன கழட்டினீங்க அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பாக வரும். ஏன் அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் பணம் வாங்கியிருக்கீங்க. ஸோ இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் 2019 லான்ச் பண்ணியிருக்காங்க. 2020 ஒரு 2 வாட்டி வந்து ஃபண்டிங் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு வாட்டி $30 மில்லியன், அதுக்கப்புறமேட்டு $100 மில்லியன். ஸோ 2 வாட்டி வந்து அமௌண்ட் வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அமௌண்ட் பத்தலை. ஸோ இந்த மாதிரி தான் வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ், ப்ரீ சீரீஸ்,
அதுக்கப்புறம் சீட் 1, சீட் ஏ, சீட் பி, இல்லைன்னா வந்து சீரிஸ் ஏ, சீரிஸ் பி. ஸோ இதெல்லாமே நாம வச்சுக்கிற நேமிங் கன்வென்ஷன் தான். பட் ஆனால் ஜென்ரலாக ஒரு நேமிங் கன்வென்ஷன் இருக்கு. பட் ஆனால் கம்பெனிஸ் வந்து என்னன்னா வேற வேற நேமிங் கன்வென்ஷன் வச்சிருப்பாங்க. இப்போ வந்து பைஜூஸ்லாம் எடுத்துட்டீங்கன்னா பைஜூஸை பற்றி தனியாக ஒரு வீடியோ போடாலும் ரொம்ப நாள் யோசிச்சுட்டு இருக்கேன். பட் பைஜூஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பைஜூஸ் அவன் ஓன் நேமிங் கன்வென்ஷன் இருக்கும். சீரிஸ் ஏ, சீரிஸ் பிக்கு பதில் என்னன்னா பிரிட்ஜிங் ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருப்பான். ஸோ இந்த சீரிஸ் வந்து அந்த சீரிஸ் போகிறதுக்குள்ளார வந்து என்னன்னா அங்கே ஒரு ஃபண்டு பத்தல, ஸோ அதனால எனக்கு பிரிட்ஜ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்ஜிங் ஏ, பிரிட்ஜிங் பின்னு கூட கொண்டு போவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயத்துல எல்லாமே வந்து என்ன அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் திங் நீங்க உங்களோட விஷன் வந்து கிளியரா வந்து சொல்லி அது ஃபியூச்சரிஸ்டிக்கா இருந்து உங்களோட டேம், அதாவது டோட்டல் அட்ரஸபிள் மார்க்கெட் அதிகமா இருந்து அதுல இன்வெஸ்டர்ஸ் வந்து என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ அதில் அவங்களுக்கு வந்து எவ்வளோ ப்ராஃபிட் வருது, அதாவது ரிட்டர்ன். ஸோ ஒருத்தர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறான் அப்படின்னா மினிமம் 10x to 100x. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு நம்பர் பேஸ்டாக அந்த இன்வெஸ்டர் வந்து மாறும். ஸோ அந்த அளவுக்கு வந்து என்னன்னா ரிட்டர்ன் வந்தால் மட்டும்தான் ஒருத்தன் போய் இன்வெஸ்ட் பண்ணுவான். ஈவெண்ட்டை போய் இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் பண்ணுறதுக்கு இப்போ ஷேர் மார்க்கெட்டில் எங்கேயாவது போயிட்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணி போனாலும் வாரன் பஃபெட் மாதிரி. ஸோ ஏன் வந்து பண்ணலை அப்படின்னா, சாஃப்ட்வேர்ஸ் இந்த ஏஐ டெக்ஸ்லாம் வந்து என்னன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகும். பட் க்ரோ ஆகிற அதே டைம்ல அவங்களோட விஷன் மிஷன் அந்த டேம்லாம் வந்து என்னன்னா கிளியரா இருந்தால் தான் இதெல்லாம் செட் ஆகும். இதையும் தாண்டி ஒருத்தன் போய் ஃபண்டிங் ரைஸ் பண்ணான் அப்படின்னா அவங்ககிட்ட ஏதோ ஒன்று இருக்கு. ஏன் அப்படின்னா, ஏன்னா நான் சொன்ன இந்த ப்ராசஸ், இந்த ஸ்டெப்ஸ் இதெல்லாம் வந்து ஒருத்தனுக்கு. ஸோ இந்த மாதிரி எவ்வளோ பேர் வந்து இது பண்ணுவாங்க. திடீர்னு நான் நாளைக்கு போயிட்டு ஒரு ஏஐ கம்பெனி ஆரம்பிச்சுட்டு நான் போயிட்டு இது பண்றேன் ஃபண்டிங் ரைட் கொடுங்க அப்படின்னு கேட்டால் கொடுக்க மாட்டேன். நான் அப்படிதான் கேட்டேன், ஒருக்கா தரமாட்டேன்னு சொல்லிட்டு மெயில் அனுப்பிச்சிட்டாங்க. சரி, அதெல்லாம் வேற மேட்ரு. ஸோ இதெல்லாம் வந்து ஃப்ளோ. ஸோ இப்படிதான் வந்து நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதையும் தாண்டி ஒருத்தர் வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணி ஒரு 3 to 4 வருஷம், அதாவது 2019 ஸ்டார்ட் பண்ணி 2024 கிட்டத்தட்ட 5 years ஆயிடுச்சு. 2020 தான் ஃபர்ஸ்ட் ஃபண்டிங் ரைஸ் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு 4 years தான். அந்த ஒரு 3 year வந்து என்னன்னா அவங்க ஏதோ ஒரு ப்ராடக்ட்டை பில்ட் பண்ணி ரெடி பண்ணியிருக்காங்க. பட் ஆனா அது வந்து ஒர்க் ஆகலைன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, இந்த ப்ராடக்ட்டை அவங்க இன்ட்ரெஸ்டோட லான்ச் பண்ண மாதிரி தெரியல. ஏன் அப்படின்னா, அவங்க கொடுக்குற இன்டர்வியூல ஒரு ஃபவுண்டர் இல்லை வந்து ஒரு கம்பெனியோட ஒரு ப்ராடக்ட் வந்து ரிலீஸ் ஆகுதுன்னா ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். பட் ஆனால் நான் நோட் பண்ண வரைக்கும் அவங்க கிட்ட வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட் இல்லை. ஈவன் அவங்களுக்குமே தெரியும் இது ஒரு ஆப் தான், இந்த ஆப்பை நம்ம ஹார்ட்வேர்ல போட்டு கொடுக்குறோம், இதனால இப்போ எந்த யூஸுமே இல்லைன்னு அவங்களுக்குமே தெரியும். அண்ட் இந்த இன்டர்வியூ பாருங்க. ஸோ இந்த இன்டர்வியூல தான் நான் வந்து இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன். ஸோ இந்த இன்டர்வியூல வந்து என்னன்னா, அவங்க கேட்குற கொஸ்டினுக்கு அவங்களால ஆன்சரே பண்ண முடியாது. சிம்பிள் கொஸ்டின்ஸாக தான் இருக்கும். நான் ஒரு ஆஃபீஸில் இருக்கேன், எனக்கு வந்து இன்டர்வியூ மீட்டிங் போயிட்டு இருக்கு, நான் டக்குன்னு என் மெயில் செக் பண்ணும். ஸோ நான் வந்து என் ஃபோனை எடுத்து கீழே டேபிள் கடையில் வச்சு செக் பண்ணுவேன். ஸோ இது எப்படி நான் இங்கே வந்து கிளிக் பண்ணி ஹே செக் மை மெயில் அப்படின்னு கேட்பேன்னா அது வந்து எல்லாத்துக்கு முன்னாடி சொல்லுமா அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஸோ அதுக்கு வந்து என்னன்னா சரியான ஆன்சர் இருக்காது. அண்ட் இதே வந்து மறுபடியும் கேட்பாங்க. ஸோ அப்போ வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்கள் குனிஞ்சிட்டு இப்படி பார்க்கும்போது மெயில் பார்க்கும்போது வந்து என்னன்னா வேற யாராவது எட்டி பார்க்கலாம் இல்லையா, ஸோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து என்னன்னா அதில் இருக்கு. இது அவங்களுக்குமே தெரியும். ஸோ இது வந்து என்னன்னா அவங்களுக்கு தெரியாம வந்து லான்ச் ஆகுது அப்படின்னு கிடையாது. அவங்களுக்குமே தெரியும் இது ஒரு மொக்க ப்ராடக்ட், இது வந்து ஃப்ளாப் ஆகும் அப்படின்னு. பட் ஆனால் ஏன் வந்து ஃப்ளாப் பண்ண வைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் வந்து கொஸ்டின். ஸோ இப்போ இங்கே வந்து 2 விஷயம் வரும். ஒரு கம்பெனியோட ஃபவுண்டர் ஒன்று இதை வந்து அமௌண்ட் எல்லாம் வந்து என்னன்னா ஃபண்ட் ரைஸ் பண்ணி ஏமாத்திட்டு போயிடலாம் அப்படின்ட்டு நடந்திருக்கு. ஹிஸ்ட்ரியில இது வரைக்கும் நடந்திருக்கு. அந்த ட்ரக் ஒன்று, அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து என்னன்னா அந்த பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க இல்லையா, ஸோ அது ஒன்று. அப்புறமேட்டுக்கு இப்போ ரீசெண்டாக கூட இந்த பிட்காயின்ல இது மாட்டாங்கல்ல வேலட், ஸோ அது ஒன்று. ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்கு, இல்லைன்னு சொல்லலை. பட் இவங்களை பார்க்கும்போது என்னன்னா ஒரு 4 years வந்து என்னன்னா ஒரு ப்ராடக்ட் வந்து பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க, இல்லைன்னு சொல்லல. ஸோ அதுவும் வந்து என்னன்னா ஒரு ஹார்ட்வேர் ப்ராடக்ட். ஸோ இதுக்கு முன்னாடி பண்ண விஷயங்கள்லாம் வந்து என்னன்னா ஒன்று லான்ச் ஆகலை, ஸோ இல்லை வந்து என்னன்னா லான்ச் ஆகும்போதே வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க, இல்லை அப்படின்னா லான்ச் ஆகி அதுக்கப்புறம் சுருட்டிட்டு போகலாம். அது வந்து கிரிப்டோ கரன்சி. ஸோ அது வந்து வேறு டிஃப்ரெண்ட். ஸோ கிரிப்டோ கரன்சி இது நம்ம லிங்க் பண்ண முடியாது. பட் அந்த 2 ப்ராடக்ட் கம்பேர் பண்ணும்போது இந்த ப்ராடக்ட் ஓரளவுக்கு நல்லாவே தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க, லான்ச்சும் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதை தாண்டி வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ ஃபியூச்சரிஸ்டிக்காக கொண்டு போயிட்டு இருக்காங்க. பட் இந்த ப்ராடக்ட் வந்து சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் அஸ். இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் ஃபியூச்சரிஸ்டிக்காக வந்திருக்கு. உடனே இதில் என்ன ப்ரோ ஃபியூச்சரிஸ்டிக்கு, சும்மா இது என் ஆப்லேயே நான் போட்டு பண்ணுவேன் அப்படின்னீங்க அப்படின்னா அப்சல்யூட்லி கரெக்ட், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் அந்த கெஸ்டர் டிடெக்ஷன், அவங்களோட அந்த லேசர் இருக்குல்ல, லேசரோட கெஸ்டர் டிடெக்ஷன் சூப்பராக இருக்கு. நான் வந்து யூஸ் பண்ணல, ஏன்னா இந்தியாவில் இன்னும் வரல. ஸோ நான் வந்து பார்த்த வரைக்குமே நான் வந்து இந்த அன்பாக்சிங் வீடியோ, அதுக்கப்புறம் டெஸ்டிங் வீடியோ, ஸோ அதுக்கப்புறம் ரியல் வேர்ல்டில், ஸோ ரூம்குள்ளே இல்லாமல் போயிட்டு ஒரு பப்ளிக் பிளேஸில் இருந்து பண்ணுறது, ஸோ அந்த டைமில் அந்த கெஸ்டர் வந்து என்னன்னா சூப்பராகவே ஒர்க் ஆகிருக்கு. அண்ட் அதில் அவங்களோட அந்த வித்துன்னு சொல்லுவாங்கல்ல, மேஜிக்,
ஸோ அந்த மேஜிக் வந்து கிளியராகவே இருக்கு. மேபி அதை வச்சு அவங்க வந்து ஃபியூச்சரிஸ்டிக்காக ஏதாவது பில்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் அந்த ப்ரெஷர் ஃப்ரம் த இன்வெஸ்டர்ஸ் ஏன் அப்படின்னா 3 to 4 இயர்ஸாக ஒருத்தங்க இன்வெஸ்ட் பண்ணி ஒன்றுமே ஆகலை. யாரும் எங்கேயும் சின்ன சின்ன கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணதெல்லாம் என்னன்னா பூம் ஆயிருந்திருக்கும். ஸோ அதனால இந்த இன்வெஸ்டர்ஸ் வந்து என்னன்னா ப்ரெஷர் பண்ணியிருப்பாங்க, ஏதாவது ஒன்று பண்ணுங்க, ஏதோ ஒன்று லான்ச் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ அதனால அந்த கெஸ்டர் ரிடக்ஷனையும் ஓப்பன் ஏஐ பெருசு எதுவுமே இல்லை, அங்கே வந்து ஒரு ஓப்பன் ஏஐ மட்டும் தான் இருக்கு. அவங்க சொன்னதே அதான், நாங்கள் வந்து ஓப்பன் ஏஐ தான் யூஸ் பண்றோம். வேற ஏதாவது எல்எல்எம்க்கு நாங்கள் வந்து என்னன்னா ஆப்ஷன் வச்சிருக்கோம். ஏன் அப்படின்னா நாங்கள் வந்து அதர் கண்ட்ரிஸ் அவங்க சொல்றது என்னன்னா சீனா மாதிரியான கண்ட்ரிஸ் போகும்போது அவங்க ஓன் எல்எல்எம் இருக்கும் அங்கே. ஸோ அதை நாங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்குவோம். ஏன் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், அவுட்ல இருக்க டேட்டா சைனால வந்து ஒழுங்காக ஒர்க் ஆகாது. ஸோ சைனா எப்பயுமே அவங்களுக்குன்னு ஒன்று ஓன் வச்சிருப்பாங்க. சைனா ஓன் எல்எல்எம் இருக்கு, சைனா ஓன் சோரா இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து என்ன சைனா. ஸோ சைனா போகும்போது அது ஓன் இருக்கணும். ஸோ அதுக்காக நாங்கள் மாத்திட்டு இருக்க முடியாது அப்படின்னு தான் வந்து என்னன்னா அந்த வீடியோ சொல்லியிருப்பாரு. அவர் வந்து சைனா மென்ஷன் பண்ணியிருப்பாரான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஆனால் அதை சொல்றது வந்து சைனா தான். ஸோ ஏன்னா மீதி இருக்க எல்லா இடத்துலையுமே வந்து ஓப்பனே நல்லா ஒர்க் ஆகும். ஸோ எஸ், ஸோ இங்கே வந்து என்னன்னா ப்ரெஷர் ஃப்ரம் த இன்வெஸ்டர்ஸ். ஸோ இந்த இன்வெஸ்டர்ஸ்ல இருந்து வர ப்ரெஷர்னால என்ன ஆகுது அப்படின்னா, ஏதோ திஸ் இஸ் மை கான்ஸ்பிரசி. ஓகே, ஆளுக்கு அவங்க கான்ஸ்பிரசி சொல்லிட்டாங்க, நான் என்னோட கான்ஸ்பிரசி சொல்லிடுறேன். ஸோ இன்வெஸ்டர்ஸ் வர ப்ரெஷர்னால அவங்களோட கோர் டெக்னாலஜியான அந்த லேசர் எடுத்துட்டு பிளஸ் அது கூட வந்து என்னன்னா, ஸோ இந்த லேசர் ஒன்றும் புதுசு கிடையாது. இந்த லேசர் கெஸ்டர் டிடெக்ஷன் இது வந்து ரொம்ப நாளாக இருக்கு, ரொம்ப நாளாக டெவலப்மெண்ட்ல இருக்கு. பட் ஆனால் ஆக்டிவா ரியல் வேர்ல்ட்ல ப்ரொடக்ஷன்ல இந்த ஸ்கேல்ல யாருனாலையும் கொண்டு வர முடியலன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் நான் இந்த ஸ்கேல்ல பார்த்ததில்ல. ஈவன் மைக்ரோசாஃப்ட்ல கூட என்னன்னா அந்த ஒரு பார் மாதிரி இருக்கும், அந்த பாரை நீங்க வச்சுட்டு அந்த பார் முன்னாடி போயிட்டு நீங்க வந்து கெஸ்டர் பண்ணீங்கன்னா ஒர்க் ஆகும். பட் ஆனால் இது இங்க இந்த ஹேண்ட்ல இப்படி பண்றது எல்லாமே நல்லாவே ஒர்க் ஆகுது. ஸோ அதான் வந்து என்னன்னா அவங்களோட கோர் டெக்னாலஜியா இருக்கும். ஸோ அந்த கோர் டெக்னாலஜியை வச்சுட்டு அந்த ஓப்பன் ஏஐ ஏன் அப்படின்னா வெறும் அதை மட்டும் லான்ச் பண்ணி என்ன பண்றது. ஸோ அந்த ஓப்பன் ஏஐ அந்த கோர் இதை வந்து கொண்டு வந்துட்டு ஸோ மோர்ஜ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஏன் அப்படின்னா இதை நீங்க பார்க்கும்போது என்னன்னா கம்ப்ளீட் ஃபோன் செட்டப், அவங்களுக்குள்ளேயே சிம் இருக்கு, உள்ளே வந்து நீங்க மெசேஜ் பண்ணிக்கலாம், அதுலேயே வந்து கால் பண்ணிக்கலாம், அதுலேயே வந்து பேசிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்கு. பட் ஆனால் வந்து என்ன வாய்ஸ் டு டெக்ஸ்ட் இன்னும் நிறைய கண்ட்ரில வந்து ஈவன் கூகுள் மைக்ரோசாஃப்டான இவங்கனாலே வந்து என்னன்னா வாய்ஸ் டு டெக்ஸ்ட் வந்து அவ்வளோ கிளியராக கொண்டு வர முடியாது. ஏன் அப்படின்னா நம்ம ஒரு ஸ்டாங் நான் வந்து இந்த ப்ராஜெக்ட்ல வந்து ஒரு 2 to 3 இயர்ஸாக வந்து என்னன்னா ப்ரொஃபஷனலாக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய சர்வீசஸ் இருந்தாலுமே ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட் ஆடியன்ஸ் இல்லை ஒரு பர்டிகுலர் இதில் வந்து என்னன்னா ஒழுங்காக ஒர்க் ஆகாது. ஸோ ஃப்ரஸ்ட்ரேஷன் அதிகமாகும். ஸோ ஸ்பீச் டு டெக்ஸ்ட் வந்து ஏன் வந்து சாட் ஜிபிடியே வந்து என்ன மோஸ்ட்லி வந்து என்ன ஸ்பீச் ரெகக்னேஷன் பாருங்களேன், அதுவுமே வந்து என்னன்னா ஓப்பன் ஏல ஒழுங்காக ரெகக்னேஷன் ஆகாது. சம்டைம்ஸ் சாரி ஐ எம் நாட் கெட்டிங் தட், கேன் யூ ரிப்பீட் அகைன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஸ்பீச் டு டெக்ஸ்ட்ல இருக்கு. பட் இந்த மாதிரியான நம்மளும் மாதிரியான நான் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரிஸ், அதாவது என்ன நேட்டிவ் நான் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரிஸ், பட் அந்த மாதிரியான இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரிஸ்ல அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இல்லை. ஸோ அதனால அவங்கள டார்கெட் பண்ணி அதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் அவங்களுக்கு மேபி ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகாமல் இருக்கலாம். ஸோ நான் பார்த்த வரைக்குமே எல்லா இடத்துலையுமே வந்து என்னன்னா அவங்க சொல்றதை ஈஸியாக ரெகக்னைஸ் பண்ணிச்சு. நான் வந்து இல்லைன்னு சொல்லலை. நான் ஒரு 3 to 4 வீடியோஸ் பார்த்து பண்ணுவீங்களேன். ஸோ அந்த 4 வீடியோலுமே அந்த ஸ்பீச் ரெகக்னேஷன் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா 4மே வந்து என்னன்னா நேட்டிவ் இங்கிலீஷ் ஸ்பீக்கர்ஸ். ஸோ அதனால ஸோ நான் நேட்டிவ் இங்கிலீஷ் ஸ்பீக்கர்ஸ் வீடியோஸ் நீங்கள் பார்த்துட்டு வேணா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அது ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன். ஸோ நான் சொன்ன மாதிரி அதான். ஆனால் வந்து இந்த விஷயங்கள் அவங்க வந்து ஏதோ ஒரு டார்கெட்ல கொண்டு போனாங்க. பட் அங்க கொண்டு போய் அந்த லெவல்ல போய் லான்ச் பண்றதுக்கு முன்னாடி ஓகே இங்கே வந்து லான்ச் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் அது வந்து ஃபெயிலியர். நான் நீ எப்படி இப்போ ஃபெயிலியர்னு சொல்ற அப்படின்னு கேட்டா நான் சொல்லலை, ஃபுல் அண்ட் ஃபுல் இன்டர்நெட் கம்யூனிட்டி சொல்றது அதுதான். இது வந்து என்னன்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் கான்ட்ரவர்சி ப்ராடக்ட் லான்ச் எவர், ஒன் ஆஃப் த மோஸ்ட் கான்ட்ரவர்சி ப்ராடக்ட் ரிவ்யூ எவர், ஒன் ஆஃப் த மோஸ்ட் கான்ட்ரவர்சி ப்ராடக்ட் ஃபெயிலியர் எவர், ஒன் ஆஃப் த மோஸ்ட் கான்ட்ரவர்சி பேங்க்ரப்ட் எவர் அப்படியா அப்படின்னு கேட்குற அளவுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து அவ்வளோ டாக்ஸை வந்து தாண்டிட்டு இருக்கு. பட் வில் திஸ் ப்ராடக்ட் ஃபெயில் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இதே மாதிரி ஒரு ஸ்டோரி ஒன்று இருக்கு. ஸோ அது வந்து என்னன்னா மேஜிக் லீப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி, செம்ம கம்பெனி. அவங்க பண்றது வந்து என்னன்னா ரொம்பவே ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்கும். ஸோ நம்ம ஃபேஸ்புக் மெட்டா குவெஸ்ட் கூட என்னன்னா மேஜிக் லீப்போட ஒரு பாட்டுன்னு தான் நினைக்கிறேன். பட் சரியா தெரியல, 100% ஐ எம் நாட் ஷுர். பட் அப்படிதான் வரும். ஓகே, ஸோ அந்த மேஜிக் லீப் கம்பெனி எல்லாருமே வந்து என்னன்னா எல்லா கம்பெனியுமே அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ மிகப்பெரிய ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் கம்பெனியாக வரும்னு நினைச்சாங்க. பட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஆக நான் சொன்ன மாதிரி அந்த கம்பெனியோட மிஷன் தான் வந்து பிரைமரி திங். அவங்க யூஸ் பண்ற டெக்னாலஜி யாரும் வேணா கிரியேட் பண்ணிடலாங்க. ஸோ இப்போ வந்து என்னன்னா நான் ஒரு வீடியோ போடுறேன் பாருங்க. நான் இந்த வீடியோல வந்து என்னன்னா சும்மா ட்விட்டர்ல இன்ஸ்டாகிராம்ல பீப்புள்ஸ் வந்து கிரியேட் பண்ணது. ஸோ இது யார் வேணாலும் கிரியேட் பண்ணலாம். நானுமே கூட என்ன ஒரு 2 3 நாள் ஸ்பெண்ட் பண்ணேன் அப்படின்னா அந்த ஆப்பை நானுமே கிரியேட் பண்ணிடலாம். பட் அந்த விஷன் ஸோ அதோட
சோல் பர்பஸ் என்ன அப்படிங்கிறது தான் வந்து பாயிண்ட். இப்போ நான் கிரியேட் பண்ணி ஒரு விஷயத்துக்காக பண்ணலாம், பட் ஆனால் அது ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா அது ஒரு ப்ராப்ளம், அது ஒரு இது வந்து சால்வ் பண்ணலாம். அதுக்குன்னு இந்த ஆப் வந்து இந்த இது வந்து என்னன்னா ஏன் சால்வ் பண்ணுது, என்ன சால்வ் What is பண்ணு this a கேட்டீங்கன்னா picture தெரியாது. of? அதுக்குன்னு உடனே நீங்கள் முட்டு கொடுக்குறீங்க ப்ரோ அப்படின்னு சொல்லக்கூடாது. ஸோ நான் முட்டுலாம் கொடுக்கல. ஸோ திஸ் இஸ் வாட் ஹேப்பனிங். நான் சொல்றது என்ன, இதுதான் ரியல், இதுதான் ஃபேக்குன்னு நான் சொல்ல ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி திஸ் ஆர் தி திங்ஸ் ஹேப்பனிங். ஸோ எஸ், லெட்ஸ் கெட் பேக். என்ன அப்படின்னா அது ப்ரெஷர் ஃப்ரம் த இன்வெஸ்டர்ஸ் நினைக்கிறேன். ஸோ அதனால அவங்க வந்து ப்ராடக்ட் லான்ச் பண்ணாங்க, ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ ஐட்ரேட் பண்ணுவாங்க. அவங்க வெப்சைட்டில் போய் பார்க்கும்போது கூட அவங்களோட ப்ரையாரிட்டி வந்து என்ன அப்படின்னா நியூ ஃபீச்சர்ஸ்லாம் கொண்டு வரது வந்து ப்ரையாரிட்டி கிடையாது. அவங்களோட ப்ரையாரிட்டி வந்து என்னன்னா இருக்கிற திங்ஸை வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்ஸ் பண்ணணும். பட் இஸ் இஸ் ஒர்த் ஃபார் $800 $600 அந்த ரேஞ்ச் வந்து ஒர்த் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நான் சொல்கிற மாதிரி இது வந்து நான் நேட்டிவ் இங்கிலீஷ் கண்ட்ரிஸ் கிடையாது. ஸோ நேட்டிவ் இங்கிலீஷ் கண்ட்ரிஸ். ஸோ அந்த கண்ட்ரியில் ஒரு ஐஃபோன் ரேட் என்ன, ஒரு $800 அந்த மாதிரி. ஸோ இவங்க அந்த ரேஞ்சுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. பட் ஆனால் வந்து ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த இயர்லி ஸ்டேஜ் பீப்புள் வந்து இது கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணியிருப்பாங்க. அந்த இயர்லி ஸ்டேஜில் தான் வந்து என்னன்னா இந்த யூடியூப் ரிவ்யூவர்ஸ், ஸோ எல்லாமே வந்து என்ன அந்த இயர்லி ஸ்டேஜில் தான் வருவாங்க. ஸோ அவங்க வாங்கி ட்ரை பண்ணி செட் ஆகலை. ஸோ அதனால மேபி அந்த கன்சர்ன் அதான் ப்ரைஸிங் வந்து என்னன்னா அவங்களுக்கு வந்து இது வந்து நிறைய கம்பெனிஸ் ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயம். ப்ரைஸிங் ஸ்ட்ராட்டஜிஸ் எவ்வளோ வந்து ப்ரைஸ் பண்ணலாம், ஸோ எவ்வளோ வந்து மார்ஜின் பண்ணலாம் அப்படின்னு. இவங்க வந்து இவர் ரொம்ப ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறதுனால மேபி இவங்களோட ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும். அதே நான் நோட் பண்ணது என்னன்னா அதுக்குள்ளே வந்து ஒரே ஒரு ஸ்னாப் டிராகன் சிப் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. பட் அதுக்கான ப்ரொடக்ஷன் காஸ்ட் எவ்வளோ அப்படின்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா இல்லை யாருக்காவது தெரிஞ்சது அப்படின்னா கேட்டு வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இவங்க அந்த காஸ்ட் வந்து என்னன்னா ஒரு மாதிரி அப் அண்ட் டவுன் வந்து பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ வந்து அந்த சேஞ்சஸ் வந்து நடக்கும். அவங்க வந்து என்னன்னா அந்த பர்ஃபெக்ட் மார்க்கெட் வந்து ஃபைன் பண்ற வரைக்கும். ஸோ அந்த மார்க்கெட் எவ்வளோ, இவங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் என்ன, ஸோ இப்போ இவங்க சொல்ற டார்கெட் ஆடியன்ஸ்லாம் யாருன்னு பாருங்களேன். ஸோ ஒன்று வந்து என்னன்னா பிஸ்னஸ் பீப்புள் சொல்றாங்க. ஸோ பிஸ்னஸ் பீப்புள் சும்மா தோணதான்னு பேசிட்டே இருக்க மாட்டாங்க. ஸோ ஏன்னா அவங்க வந்து ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருப்பாங்க. இல்லை வந்து ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு இடத்துல இப்படி உட்காந்துட்டு பேசிட்டு இருக்க முடியாது. ஸோ ஆஃபீஸில் உட்காந்து நான் இப்படி பேசிட்டு இருந்தேன்னு வைங்களேன், அவ்வளோதான். இல்லை ஒரு மீட்டிங்கில் உட்காந்து நான் பேசிட்டு இருக்கேன், அதுவும் செட் ஆகாது. ஸோ அவங்க சொல்றது பிஸ்னஸ்ல நீங்கள் வந்து இப்படி இருந்தீங்கன்னா இருக்கலாம். இல்லை வந்து என்னன்னா ஒரு குக்கிங் பண்றீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு. ஸோ குக்கிங்க்கு இது வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணாது. ஸோ அது வந்து என்னன்னா மெட்டாகிளாஸ் மாதிரியான விஷயம் வந்துருச்சு. ஸோ அதுவுமே வந்து என்னன்னா சேம் திங். ஸோ இது என்ன பண்ணுதோ அதுதான் அதுவும் பண்ணுது. பட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா திங்ஸ், எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ், ஸோ அதுவும் இதில் கொண்டு வந்துடுவாங்க. பட் தீஸ் திங்ஸ் ஆர் தேர். ஸோ ஓகே, அந்த டார்கெட் ஆடியன்ஸ் யாருன்னு சொல்லிட்டு அவங்க வந்து டிஃபைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஏர்லி ஸ்டேஜ் நான் சொன்ன மாதிரி அந்த டேம் அந்த வந்து ஏர்லி ஸ்டேஜாக வந்து யார் அப்படி உங்களை வந்து யூஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத அவங்க டிஃபைன் பண்ணாங்கன்னா ப்ரைஸ் பாயிண்ட்ஸ் வந்து மாறும். ஸோ மேபி நெக்ஸ்ட் வருஷம் லெவலில் வந்து என்னன்னா இப்போ தான் அந்த ஏர்லி ஸ்டேஜில் சேல் ஸ்டார்ட் ஆயிருக்கு. மேபி இந்த ஒரு ரவுண்டு முடிஞ்சு மேபி நெக்ஸ்ட் ரவுண்ட் இல்லைனா வந்து இதில் நெக்ஸ்ட் வருஷன் வந்து லான்ச் பண்ணும்போது அதில் வந்து என்னன்னா அவங்களோட மார்க்கெட் டார்கெட் ஆடியன்ஸ்லாம் வந்து சூஸ் பண்ணி லான்ச் பண்ணலாம். யா, தட்ஸ் தி திங். அதுக்காக நான் வந்து அந்த ப்ராடக்ட் வந்து சூப்பரான ப்ராடக்ட், அதை வந்து எல்லாரும் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன். அது நாம இப்போ பேசுனது என்னன்னா ஒரு பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து, ஓகே, ஒரு டெக்னாலஜி பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் ஹேப்பனிங். இதெல்லாம் ரன் பண்ணுறதுக்கு டெக்னாலஜி காஸ்ட் எவ்வளோ ஆகும்னு யோசிச்சு பாருங்க. ஸோ ஸ்பீச் டெக்னிஷன், ஸ்பீச் டு டெக்ஸ்ட் நீங்கள் வந்து போய் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே உங்களுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும்னு தெரியும். அதுக்கப்புறம் ஓப்பன் ஏபிஐ தாறுமாறாக போகும் அது பாட்டுக்கு டோக்கன்ஸில். ஸோ இதெல்லாம் கவர் பண்ணி அண்ட் சிம், அதுக்கான இன்டர்நெட், அப்புறமேட்டுக்கான அந்த சென்சார் திங். ஸோ அதெல்லாம் வந்து என்னன்னா எட்ஜ்லேயே நடக்குதா இல்லை எப்படி நடக்குதுன்னு தெரியல. ஸோ அதெல்லாம் வந்து என்னன்னா டேட்டா கம்யூனிகேஷன். ஸோ இது எல்லாமே வந்து என்னன்னா இருக்கு. பட் நான் சொன்ன மாதிரி அதான், ஸோ 230 மில்லியன் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்களால வந்து என்னன்னா ரொம்ப சீப்பாக கொடுக்க முடியும். பட் ஏன் கொடுக்க முடியல அப்படின்னா அந்த ஐ திங்க் இன்வெஸ்டர்ஸ்லேருந்து வர ப்ரெஷர், நீங்கள் போட்ட காசை அவங்க போட்ட காசு வந்து என்னன்னா திருப்பி எடுக்கிறதுக்காக பிளான். ஸோ அதனால நீங்கள் ஹை ப்ரைஸில் வச்சா மட்டும் தான் அவங்களால திருப்பி எடுக்க முடியும். ஸோ அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் அவங்க வந்து தள்ளப்பட்டுக்கலாம். ஸோ அதனால வச்சுக்கலாம். அதுக்காக ப்ரோ அவங்க வந்து சீட் பண்ண மாட்டாங்களா, அப்படி பண்ண மாட்டாங்களா, இப்படி பண்ண மாட்டாங்களா, ஐ டோன்ட் கேருங்க. ஸோ திஸ் இஸ் வாட் ஹேப்பனிங். ஸோ திஸ் இஸ் வாட் மே பி ஹேப்பனிங். இதான் நடக்குன்னு சொல்ல. ஸோ இதெல்லாம் நான் கலெக்ட் பண்ண சோர்ஸ்லேருந்து வந்தது. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் ஸோ அவங்க வந்து ஓகே சீட் பண்ணுவாங்க, இல்லை அவங்க வந்து சீட் பண்ண மாட்டாங்க, இல்லை வந்து சக்ஸஸ் ஆகும், இல்லை வந்து ஃபெயிலியர் ஆகும் அப்படிங்கிறத நான் அப் டு யூ கைஸ் விடுறேன். பட் என்னோட ஓன் ஒப்பீனியன் வந்து என்ன அப்படின்னா, ஸோ ஐ திங்க் இதான் வந்து அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுற ஒரு ஸ்டார்ட் அப், ஃபர்ஸ்ட் டைம் பிஸ்னஸ் பீப்புள். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து என்னன்னா அவங்க வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க, என்னதான் ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும். ஸோ அதை தாண்டி பிஸ்னஸ்னு வரும்போது திங்ஸ் வில் பி டிஃப்ரெண்ட். ஸோ நம்ம வந்து நினச்சிருக்கலாம் ஒர்க் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியும் அப்படின்னு. பட் ஆனால் அது பிஸ்னஸ்குள்ளே வரும்போது அந்த ரியாலிட்டி, இந்த மாதிரியான கிரிட்டிசிசம், கிரவுண்ட் ரியாலிட்டிலாம் வந்து நம்ம அட்டாக் நம்மளை வந்து சோர்ஸ் வந்து எடுக்கும்போது தான் நமக்கு வந்து என்னன்னா
நிறைய விஷயங்கள் தெரியும், நிறைய இடத்துல வந்து நம்ம தப்பு பண்ணிட்டு இருக்கோம்னு தெரியும். ஸோ அதில் மேபி திஸ் இஸ் தேர் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் அப். மேபி ஏன்னா அவங்க வந்து சொன்னது என்னன்னா ஆப்பிள் விட்டு வெளியே வந்து ஸ்டார்ட் பண்ணதான் சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு வந்து தெரியல. ஸோ இதான் வந்து என்னன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் அப் வச்சுட்டா, ஸோ மேபி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் அப் நிறைய பேருக்கு வந்து சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு கிடையாது. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் அப்லேயே வந்து என்ன சீட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டாலும் சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி. ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து அவங்க பழகி இருக்க மாட்டாங்க, போக போக தான் பழகுவாங்க. ஸோ தீஸ் திங்ஸ் கம்ஸ் இன் டு த கன்சிடரேஷன். அண்ட் மை ஒப்பீனியன், மேபி அவங்க ஃபெயில் ஆகுறாங்க, ஃபெயில் ஆவாங்க, இல்லை ஃபெயில் ஆயிட்டாங்க. ஸோ தீஸ் திங்ஸ் ஆர் தேர். வில் தே கம் பேக்கா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த மாதிரியான ஹார்ட்வேர் டிவைஸ் போகும்போது மோஸ்ட்லி நிறைய விசிஸ் மணி தான் வந்து தேவைப்படும். ஸோ அங்கே மறுபடியும் விசி வந்து இவங்களை ட்ரஸ்ட் பண்ணி, ஏன் அப்படின்னா இட்ஸ் அ மோர் ஆஃப் அ நெகட்டிவ் மார்க்கெட்டிங். நெகட்டிவ் மார்க்கெட்டிங் நிறைய ஆயிடுச்சு. இதை மறுபடியும் வந்து என்னன்னா இதே ப்ராடக்ட்டுக்கு விசி வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா மேபி தெரில. பட் ஆனால் வந்து மேபி அவங்களோட விஷன் வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து இது ஜஸ்ட் மிஷன். ஸோ மிஷன் இஸ் அ பார்ட் ஆஃப் அ விஷன். ஸோ இந்த மிஷன் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ மேபி அடுத்த மிஷன் வேற ஏதாவது வந்து ஒரு டூல் மாதிரி கொண்டு வரலாம், அது வந்து சக்ஸஸ் ஆக மாதிரி தெரில. பட் அவங்களோட விஷனை நீங்கள் எங்கேயாவது பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அவங்க வந்து குளோபலாக ஃபியூச்சரிஸ்டிக்காக என்ன வந்து திங்க் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு நீங்கள் எங்கேயாவது செக் பண்ணி கிடைச்சிது அப்படின்னா எனக்கு ஷேர் பண்ணுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க, இல்லைன்னா வந்து ட்விட்டரில் வந்து எனக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் இன்ஸ்டாகிராமில் நம்ம பேஜ் ஒன்று இருக்கு, அதுவும் வந்து ஒரு ஃபாலோ பண்ணி விட்டு ட்விட்டர்லேயும் ஒரு ஃபாலோ பண்ணி விடுங்க. அண்ட் மோஸ்ட்லி அவ்வளோதான். திஸ் வீடியோ இஸ் எண்டிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரியான டெக் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் அவ்வளோதான். ஃபைனலி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய். இட்ஸ் மீ SSK ஃப்ரம் SSK Tech Podcast.